திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது பெருசா நகர்வுகள் எதுவும் இல்ல, தொகுதி பங்கீடுகள் பத்தி பேசுறது இல்ல, அமைதியினுடைய வெளிப்பாடு தான். என்ன அமைதி இல்லை, ஸ்டாக் முடக்கம். கடந்த 3-4 மாதங்களாகவே செப்டம்பர்ல இருந்தே இவர்கள் அமைதியாவே இருக்கிறாங்க. பாத்தீங்களா, பெரிய அளவுல இல்ல. என்ன காரணம்னா இந்த அவங்களுக்குள்ளே இப்ப பிரச்சனை வந்துச்சு. காங்கிரஸ் இதை பயன்படுத்த பாக்குது. தாவேகாவுடன் கூட்டணின்ற மாதிரி ஒரு உருட்ட ஆரம்பிச்சோம். திமுக உள்ளபடியே பயப்பட ஆரம்பிச்சு. அங்கே பாஜக அதிமுக கபலீகரம் பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே சீட்டு கொடுக்கறதே அதிமுக தான் பாஜகவுக்கு. இங்கே நாங்கள் கொள்கை என்று விட்டா அண்ணன் தம்பி சகோதரன்ற, ஆனால் 12 சீட்டு 15 சீட்டு 6 சீட்டுன்ற. உதயநிதி அவருடைய இளைஞரணியை ஆட்களை அதிகமாக உள்ளே இறக்கணும்னு நினைக்கிறேன். சீனியர் அமைச்சர்கள் நமக்கு சீட்டு இருக்கோ இல்லையோ, நம்ம ஆதரவாளர்கள் அவங்களுக்கே சீட்டு இல்லை. அவங்க ஆதரவாளருக்கு ஐயோ எனக்கே சீட்டு இருக்குதா இல்லைன்னு தெரியல, நீ வேற அப்படின்னு. கனிமொழி ஒரு பக்கம் சைலண்டாக காய் நோத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ உள் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எதிர்ப்பு அலை இருக்குல்ல. அதோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலின் தன் வாழ்க்கையில் தனியாக ஒரு எதிர்ப்பு அரசியலை சந்திக்கிறார். பிரேமலதா காலதாமதம் பண்றதுனால நம்பகத்தன்மை இழந்துட்டு இருக்காங்களா? அவங்க எப்பவுமே அப்படிதானே. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது சைலண்டாவே இருக்கு. அதுல பெருசா நகர்வுகள் எதுவும் இல்ல, தொகுதி பங்கீடுகள் பத்தி பேசுறது இல்ல, ஏதோ ஒரு பெரிய சைலண்டா இருக்கு. அந்த அமைதியினுடைய வெளிப்பாடு தான். என்ன அமைதி இல்லை, ஸ்டாக் முடக்கம். நீங்க ஏடிஎம்கே 2017 தான் என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்தே ஒரு பெரிய இந்த பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர்கள் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அடிமை, அதிமுக பாஜக அடிமைப்படுத்துகிறது, இப்படிலாம் ஒரு பிரச்சாரம் உருவாக்குனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 சீட்டு கேட்டாங்க. 21ல் 20 சீட்டு கொடுத்தாரு. டிடிவியை சேர்த்தா நமக்கு நல்லதுன்னு அமித்ஷா சொன்னார். சேர்க்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க டிடிவி எடப்பாடி அவங்களுக்கு அடிமை அப்படின்னு. 90 கேட்டத்தில் 20 கொடுக்குறவர் எப்படி அடிமையாக இருக்க முடியும்? இந்த மாதிரி பிரச்சாரம். 2021ல் நல்ல வாக்கு 39%, என்டிஏ 75 சீட்டு. இன்னும் டிடிவி இருந்திருந்தானா 100 சீட்டு. ஆனால் பிரச்சாரம் என்ன, ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பண்ணி அவங்க தலைவரையே, மாநில தலைவரையே கரெக்ட் பண்ணி கூட்டணியை உடைக்க வைக்கிறாங்க. கூட்டணி உடையுது. அது ஸ்பிளிட் ஆகணும்னா 2024ல் 0. இங்கே முழு வெற்றி, 100% வெற்றி. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது. அக்ரிகேட் பண்ணி பார்த்தா 13 தொகுதிகள் சாதாரணமாக ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து ஒன்றா இருந்திருந்தா 15லேருந்து 20 தொகுதி கெட்டி. அப்போ ஏன் இந்த வாய்ப்பை பைத்தியகாரத்தனமாக விட்டோம்னா 2 பேரும் உணர்ந்து தான் சேர்றாங்க. சேர்ந்த பொழுது இங்கே என்ன நரேட்டிவ், ஜெல்லாவில் அமித்ஷாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த எடப்பாடி, எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷா, என்டிஏ அலைன்ஸ்ன்னு சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா? அப்படி எடப்பாடிலாம் போய் கேட்டாங்கல்ல, உங்களை சொல்லிய முதல்வரா? என்னன்னா நரேட்டிவ், சண்டை, இது உள்ளக அது இதுன்னு. இங்கே 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் கொள்கை என்று விட்டால் நாங்கள் ஒன்றாக இருப்போம்னு உருட்டினாங்க. ஆனால் திருமாவளவன் ஒரு புக்கு விழா போறதுக்கே அவருக்கு பர்மிஷன் கிடையாது. மதுவுக்கு எதிரான இதுன்னு போட்டு அது பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவலில் மாத்திர அளவுக்கு நிர்பந்தம். இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிடுறாங்க. இவங்கெல்லாம் வேற வழி இல்லாமல் இப்போ கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகள். சாம்சங்ல தொழிற்சங்கம் அமைக்கிறது இல்லை, வேங்கை வயல்ல திருமாவளவனால ஒண்ணுமே பண்ண முடியல, இவங்களுடைய இதை சேர்த்து அவர் சிலுவை சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இவங்க சரி வேற வழி இல்லை, போலாம் வேற எங்க போறது? விஜய் வராரு, அப்போவாவது இதை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் போனோம்னா திருமாவளவன் ஒரு படி முன்னே போய் நான் விஜய்கிட்ட போவே மாட்டேன், இங்கேதான் இருப்பேன்னு இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாமே அவர்களுக்கு சாதகமா போகுது. ஆனா காங்கிரஸ் இதை பயன்படுத்த பாக்குது. தாவேகாவுடன் கூட்டணின்ற மாதிரி ஒரு உருட்ட ஆரம்பிச்சோம். திமுக உள்ளபடியே பயப்பட ஆரம்பிச்சு. என்னன்னா கரூர் மேட்டர்ல விஜய் போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த அடிதான் விஜய் என்டிஏ பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன இது, என்னென்னவோ நடக்குது, விஜய்லாம் அங்க போனா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு. எப்பா அடிக்கிறது நிறுத்திங்க, கொஞ்சம் மல்லமா அடிங்க, எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சாங்க. இல்லாட்டி கண்டதை பேசியிருந்தாங்க விஜய்க்கு எதிரால. குறைச்ச உடனே தனியா விட்டாலும் சிக்கல், அடிச்சாலும் அங்க போயிடுவாரு. இந்த நேரத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுது, விஜய் கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் போய் நேரா பேசுது, இதெல்லாம் பண்றப்ப திமுக இன்னும் அதிர்ச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி பண்றோம்னா மாநில தலைவர்கள்லாம் தெரியும்ல, திமுக தான் உங்களுக்கு பணம் செலவழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லைங்க நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், இல்லையா? அந்த மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி கடுமையாகவும் பேச முடியல. ஒருவேளை அந்த சைடு போயிட்டா
திமுகவுக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடும். காங்கிரஸ்னு ஒன்று உளவியல் ரீதியாக ஒரு பலம், சீட்டில் ஒரு 6% வச்சுக்கிட்டாலும் எண்ணிக்கை இதில் பர்சன்டேஜில் உளவியல் ரீதியாக காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் மற்ற இடங்கள்லாம் வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு இவங்க பெரிய ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். காங்கிரஸே போயிடுச்சுன்னா சிக்கலாகிடும், மற்றவங்க போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ இது ஒரு பிரச்சனை. இதை பயன்படுத்திட்டு காங்கிரஸ் 40 தொகுதி அப்படி ஒன்று ஆட்சிப்பாங்கலாம் கேட்கல, 40 தொகுதி வேணும், எங்கள் கேட்குற தொகுதி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் வர்றாங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்கெல்லாம் டபுள் டிஜிட்டு. அப்போ இவர்களை எப்படி சமாளிக்கிறது, இந்த இது இவங்க யோசிச்சுக்கிட்டு இதுலேயே உழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் திமுகக்குள்ள தகராறு ஓடுது. உதயநிதி அவருடைய இளைஞரணியை ஆட்களை அதிகமாக உள்ளே இறக்கணும்னு நினைக்கிறாரு. பெண்ணு தான் முடிவு பண்ணுறது, பெண்ணு மாப்பிள்ளை இது, அவங்க ஓகே கொடுத்தாதான் வேட்பாளர் முடிவு இறுதி ஆகும். அப்போ அவங்க ஒரு பக்கம் டாமினேட் பண்ணுறாங்க. சீனியர் அமைச்சர்கள் நமக்கு சீட்டு இருக்கோ இல்லையோ, நம்ம ஆதரவாளர்கள் அவங்களுக்கே சீட்டு இல்லை, அவங்க ஆதரவாளருக்கு ஐயோ எனக்கே சீட்டு இருக்குதா இல்லைன்னு தெரியல, நீ வேற அப்படின்னு. அப்போ அந்த பிரச்சனை. கனிமொழி ஒரு பக்கம் சைலண்டாக காயின் ஊற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோ உள் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான கடுமையான பிரச்சனைகள். நேற்று கூட அரசு ஊழியர்களை இவர் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன சொல்றாரு, அரசு ஊழியர் போராட்டங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாதுன்றார். அப்போ அவங்க எதிராக போய் நின்ட்டாங்க. போராட்டங்கள் எல்லா இடத்துலையுமே கடுமையான அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னா அதை சமாளிக்க தெரியல. அப்பப்போ ட்வீட் பண்றது, ஏதாவது இது பண்றது, இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதனால அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் கடந்த 3-4 மாதங்களாகவே செப்டம்பர்ல இருந்தே இவர்கள் அமைதியாவே இருக்கிறாங்க. பாத்தீங்களா, பெரிய அளவுல இல்ல. என்ன காரணம்னா இந்த அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. அதுல கடைசியா வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து திமுக ஆட்சியையே குறை சொல்லி பேசுகிறது. குறிப்பா கம்யூனிஸ்ட்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சண்முகம்லாம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட், அப்பத்துல இருந்து இப்போ சைலண்ட். இப்போ கவர்னர் மேட்டர் எடுத்துக்கோங்க. இது போன 2 வருடங்கள்ல நடந்தப்போ முதல்ல முந்திக்கிட்டு அறிக்கையை விட்டது எல்லாம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகள், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம். இந்த தடவை யாரும் பெருசா கண்டுக்கல. ஏன்னா சும்மா நான் உன்னுடைய சிலுவை நான் சுமந்துட்டு இருக்கோம், நீ வந்து எங்களை இன்னும் மொட்டை அடிச்சிட்டு இருப்ப. அங்க பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே சீட்டு கொடுக்கறதே அதிமுக தான் பாஜகவுக்கு. இங்கே நாங்கள் கொள்கை என்று அண்ணன் தம்பி சகோதரன்ற, ஆனால் 12 சீட்டு 15 சீட்டு நின்னாலும் 6 சீட்டுன்ற, 60 சீட்டு நின்னாலும் 25 சீட்டுன்ற. சரி ஜெயிச்சிட்டோம், எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது அது எது கான்ட்ராக்ட்னா உங்கள் ஆளுங்களே புலம்புறாங்க, எங்களுக்கே இல்லை உங்களுக்கு என்னங்க அப்படின்னு. கலைஞர் இருந்தால் அந்த வேலையை பண்ண மாட்டார். தோழமை கட்சிகளுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துருவாரு, இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இங்கே இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் வந்து போக்கிடம் இல்லைன்றது ஸ்ட்ராங். இப்போ அந்த காலத்தில் இந்த பெண்கள் வேலை வெட்டி இல்லாமல் எந்த பொருளாதாரத்தை கணவனை சார்ந்து இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அடி என்ன அடிச்சா கூட அம்மா வீட்டுக்கு வந்தா ஏண்டி ஏற்கனவே இங்கே ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன் இப்போ இங்கே. இப்போதான் ஓரளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் அதில் வேலை கிடைச்ச மாதிரி தாவேகா வந்துருக்குது. இப்போ லைட்டாக காங்கிரஸ் மிரட்டி பார்க்குது. இவ்வளோ நாளாக அது இல்லை. போன எலெக்ஷன்லாம் அது இல்லையா, அதனால தான் கொடுத்ததை வாங்கிட்டாங்க. இப்போ நீ தேவையில்லப்பா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போடணும், தாவேகா கூட போறேன்னா என்ன பண்ணு, நான் தோத்தே போறேயா. தாவேகா கூட தோக்குவேன்னு என்ன முடிவு? காங்கிரஸ் மற்றவங்களாம் வந்துட்டா நிற்கிற சீட்டில் ஒரு 30% ஜெயிக்கிறோம்பா, 60 சீட்டு கொடுக்குறாங்க, 15 ஜெயிக்கிறோம் போயா. ஆனால் நீ கண்டால அப்பவும் என்டிஏ தான் அதை அறுவடை பண்ணும். இவர்கள் பெரிய கட்சியாக வருவாங்க. காங்கிரஸ் மற்றவங்க போயிட்டாங்க வச்சுங்க, தாவேகா கூட ஒரு தாவேகா முடிவெடுத்து எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஏதோ தத்தக்காப்பத்துக்கான ஒரு ஆளுக்கு ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்க அந்த கூட்டணி. அப்பவும் இவங்க என்டிஏ தான் அறுவடை பண்ணும். எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு இது மைனஸ். அதனால தான் அவர்களே இவ்வளோ பிரச்சனையில வந்து வெளியில காமிச்சிக்காம இருக்கிறாங்க. இதே பிரச்சனை இங்கே நடந்ததுன்னா பண்ணுவாங்க பாருங்க பிரச்சாரம், அப்படி போயிருக்கோம் பிரச்சாரம். இப்போ இது வரைக்கும் இவர்களால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியல, எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியல. அவர் மாநில லெவலில் 180 தொகுதிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏன் நயினா நாகேந்திரன் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அடுத்து இப்போ முடிச்சோன்னே இறங்கி போயிடுவாங்க. அதாவது இன்னைக்கு மாநில பிரச்சாரம், அதான் பிரதமர் வர தானே, இதுதான் பிரச்சனை. இல்லை ராகுல் காந்தி வேற இழுத்து கொண்டு வரணும். இல்லை ஆனால் இதை இப்படி தான் பார்க்கணுமா? ஏன்னா திமுக காலங்காலமாகவே கடைசி நேரத்தில் தான் அந்த தொகுதி பங்கீடுகள்லாம் நடத்துவாங்க இல்லையா? அப்போ ஒருவேளை அந்த பிளான்ல தான் இருக்கிறாங்கன்னு தானே. நீங்கள் என்ன பண்ணாலும் இன்னும் 1 மாதம் தானங்க இருக்குது நடுவில். என்ன கடைசி காலம், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் அறிவிச்சிருவாங்க. 40 நாள், ஏப்ரல் 20 அந்த பீரியட்ல தேர்தல் வரும். மே 17 தான் லாஸ்ட் டேட் நமக்கு புது ஆட்சி வர்றதுக்கு. அப்போ மே 8, 9, 10 தேதிகளில் பதவி ஏற்று. அப்போ ஏப்ரலில் தேர்தல் நடத்துவாங்க. 5 மாநிலம் 6 மாநிலம்ன்றதுனால டேட்டு ஒரு பேசா 2 பேசா தெரியாது, நமக்கு சிங்கிள் தான் வரும். அப்போ மார்ச்லேயே உங்களுக்கு 40 நாள் மட்டும் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் அறிவிச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே இறுதிப்படுத்தணும்ல. பிப்ரவரியில் நீங்கள் ரெடியாக இருந்தால் தானே நீங்கள் தொகுதியில் போய் அவங்க ஒர்க்கை பார்க்க முடியும். இந்த தொகுதி இன்னும் தெரிஞ்சாதான் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ண முடியும். இது வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரலையே. இப்போ அவங்க இன்னைக்கு முடிச்சிட்டோன்னா அந்த முடிவு போயிடுவாங்க. அடுத்த வாரத்தில் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லலாம் யாருக்கு என்ன தொகுதின்றதை கிட்டத்தட்ட முடிவு பண்ணுறோம். பிரேமலதாக வெயிட் பண்ணுறாங்க, தாவேக்காக வெயிட் பண்ணுறாங்க. வரலன்னா சீல் பண்ணிட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இங்கே 40, 20, 25, 10, டபுள் டிஜிட்டா, சிங்கிள் டிஜிட்டா, ஏகப்பட்ட பிரச்சனை. இது எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா தொகுதி பிரச்சனை வரும். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும், இந்த பிரச்சனை வரும். இதில் எங்களுக்கு இளைஞர் அணிக்கு இவ்வளோ வேணும், அதில் இந்தந்த தொகுதி வேணும், இந்த கிளாஷ் பெரிய மண்டைடி. இதெல்லாம்
ஏன்னா கடைசி நேரத்துல பெரிய தலைவலியா தான் போய் முடியும். எல்லாத்துக்கும் மேல எதிர்ப்பு அலை இருக்குல்ல. ம். அதோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலின் தன் வாழ்க்கையில தனியாக ஒரு எதிர்ப்பு அரசியலை சந்திக்கிறார். இதை லீடா கூட போட்டது. 2026 முதல் முறையாக எதிர்ப்பு அரசியல் இறங்கி சந்திக்க போறார். இதுதான் அவருக்கு உண்மையான பரீட்சை. 2021 கிடையாது, அது ஆதரவு அரசியல். ஊரே ஆதரிச்சது, விடியல் தர போறாருன்னு. கலைஞர் மாதிரி எதிர்ப்பு அரசியல்ல நீந்த போவது 2026. அது சமாளிச்சாருன்னா அவர் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். பாமக ராமதாஸ் ஆதரவு பாமக ஏதோ உள்ள வருது, விசிகாவை சமாதானப்படுத்த ப்ராசஸ் நடக்குது இப்படின்னு ஒண்ணு பேசுறாங்கல்ல. பாமக 90% அங்க போயிடுச்சு. கட்சியும் அவங்க தான் அங்கீகரிக்கப்பட்டது. மாம்பழ சின்னத்துக்கும் மாம்பழ சின்னத்தை இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சைன் பண்ற அத்தாரிட்டியும் இன்னைக்கு அன்புமணி. ஐயா ராமதாஸ் அவசரப்பட்டு திமுகவுடைய கோரிக்கையை ஏற்று அவசரப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கோபம் வந்து ஈகோவாகி ஒரு எண்டில் போய் இப்போ நிற்கிறாரு. இப்போ எந்த தான் ஒரிஜினல் பாமகன்னு அவர் சொல்லிக்கிட்டாலும் நடைமுறை அது கிடையாது. இப்போ அவர் நான் தான் பாமகன்னு மாம்பழ சின்னத்தில் யாருக்கும் ஒதுக்கி பேச்சுவார்த்தை டிஎம்கே கூட்ட கூட போக முடியாது. அவர் மாம்பழ சின்னத்தையும் ஒதுக்க முடியாது. அப்போ அவர் கீழே இருக்கிற 4-5 பேருக்கு அவர் ஏதாவது பாமக தனியாகவே நாங்கள் தான் அப்படின்னு நின்னாலும் எந்த தனி சின்னத்தில் ஏதாவது கேட்டு தான் நிற்கணும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி நிற்கிறாங்கன்னா அன்புமணியை அங்கீகரித்த மாதிரி ஆகிடும். இல்லை நான் துறவரம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா அப்போவும் அன்புமணியை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை திமுகவோட நான் வாய்ஸ் கொடுக்குறேன், எங்கள் ஆளுங்களுக்கு 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னா அப்படிதான் நடக்க போகுது. வாங்க உதயசூரியன் நில்லுங்க அப்படின்னா இல்லை முடியாதுங்க, நான் தனி சின்னத்தில் நிற்கிறோம். இதில் எந்த முடிவு எடுத்தாலும் அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஐயாவுடைய நிலைமை இப்போ இதுதான். இதில் என்னன்னா ஐயா மட்டும்தானே வராரு, பாமக வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா திருமாவை இது பண்ணுவாங்க. அதனால திருமா நகர்ந்து வழி விட்டுட்டு அதுக்கு தான் சொல்லிட்டாங்களே பெறாத பிள்ளை. அதனால் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு 4-5 சீட்டு கொடுப்பாங்க. டிஎம்கே இதை பயன்படுத்திக்கும். ஏன்னா ஐயா வாய்ஸ் கொடுக்குறாரு, உண்மையான பாமக தொண்டன் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னா ஒரு குழப்பம் வரும்ல வட மாவட்டங்களில். அதுவும் 5 பேர் நிற்கிறாங்கன்னா 5 பேரையும் பாமக நிற்கிற தொகுதியில் அவங்களுக்கு எதிராக நிறுத்தினா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். இந்த மாதிரி வேலைலாம் திமுக பண்ணுறதுக்கு பார்க்கும். அதனால் ஐயா பாமகவை இது பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. ஆனால் தேர்தல் முடிவுகள் அவர்கள் கூடுதல் தொகுதியில் ஜெயிச்சு நாங்கள் தான் உண்மையான பாமகன்னு அடுத்து தேர்தல் ஆணையத்து மூலிமா அப்படி நிரூபிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுதான் யதார்த்தம். பிரேமலதா காலதாமதம் பண்றதுனால நம்பகத்தன்மை இழந்துட்டு இருக்காங்களா? அவங்க எப்பவுமே அப்படி தானே. மழை பெய்யும் போது உப்பு வைப்பாங்க, காத்தடிக்கும் போது பொறி வைப்பாங்க. அவங்க வேலையாக இருக்கும். எப்போவுமே லாப நஷ்டம் பார்த்து இவங்க ஐயா ராமதாஸ் இவங்களாம் லாப நஷ்ட கணக்கில் தான் பார்ப்பாங்க தவிர அந்த நேரத்தில் வர்ற அலை அதில் நம்ம கட்சி எப்படி கொண்டு போய் ஒரு ஆளாக்கலான்னு. 2019 பிரேமலதாவுக்கு தயாராக இருந்தது திமுக. கமலா நம்ம ஸ்டாலினே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அன்றைக்கி 2 சீட்டு எம்பி சீட்டு கட்டு தான் கொடுத்துருப்பாரு. கொடுத்துருந்தா 2 எம்பி இருந்திருக்கும். 21 ஒரு 6 எம்எல்ஏ 6 தொகுதி கேட்டிருந்தா ஒரு 5 ஜெயிச்சிருந்தாலும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் லாப நஷ்டம் பார்த்து இவங்க என்டிஏலேயே போனாங்க. இந்த மாதிரி பல தடவை. இந்த தடவையும் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற நிலமையில லாப நஷ்டம் பார்த்து அங்கே போகிறாங்க, அங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒழுங்கான முடிவு எடுக்கலைன்னா அதனுடைய விளைவாகும். நீங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசி டைம் வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் ஏடிஎம்கே வந்தீங்கன்னா அவங்க உங்களை எங்கே வைப்பாங்க? தொண்டர்கள் ரீதியாகவும் எப்படி இதாகும்? இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. இப்படி எடுத்து தான் 10% இருந்த தேமுதிகவை 0.5 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்நியாருடைய சாதனை அதுதான். ஒன்று இந்த பக்கம் ஓபிஎஸோட நிலைமை என்ன? தமிழகத்தில் 3 தலைவர்கள் குழப்ப தலைவர்களாக இருக்கிறாங்க. 1 ஓபிஎஸ், 2 விஜய், 3 ஐயா ராமதாஸ். இல்லை ஐயா ராமதாஸ் கூட ஏதாவது திமுக கூட தாவேகா இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குது. தாவேகாவுடைய ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? விஜயுடைய குழப்பம். அதே மாதிரி தான் ஓபிஎஸ். அதனால் இன்னைக்கு இப்போ வரைக்குமே தெரியல மேடை ஏற்றுவாங்களா இல்லையா. அதனால தான் அவர் கூட வேற போய் பியூஷ் கோயலை சந்திச்சுட்டு வந்தாரு. எதுவும் முடிவு பண்ணியிருப்பாங்களா அப்படி? அதான் பேசி ஒரு 2-3 சீட்டு எங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்தால்தான் நல்லது. ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக மேடம் சசிகலாவை வாய்ஸ் கொடுக்க வைப்பாங்க. அம்மாவுடைய ஆட்சி அமையணும்னா அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், அதனால நம்ம வாக்கெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் அதிமுக அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க வைப்பாங்க. இப்பவே திமுக எதிர்ப்பு தான் என்னோட நோக்கம். ஆமாம், அவங்க எப்பவுமே அதில் உறுதியாக இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி கீத்தில அவங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க. அதனால அதை நோக்கி தான் நகரும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன நடக்க போகுது, பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி.